ஓகே, ஆக்சுவலி இந்த கெரியர் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இந்த கெரியர் வந்துட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கெரியர் வந்துட்டு எனக்கு எப்படி பிடிச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துட்டு நான் 6th படிக்கும் போதே வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு அம்மா வந்து பியூட்டிஷியன் போவாங்க. லைக் மேக்கப் எல்லாமே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போவுமே வந்துட்டு அம்மா ஃபேஷியல் அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணது கிடையாது. ஒன்லி பிரைடல் மேக்கப் மட்டும்தான் அப்போவுமே அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. நான் 6th படிக்கும் போதே அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க அசஸ் பண்ணுறதுக்கு கூட இருக்கிறதுக்கு. ஸோ அதனால நானும் வந்துட்டு அப்போ இருந்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முன்னாடி இருந்தே இன்ட்ரெஸ்ட் தான். அது எப்படின்னா வந்துட்டு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, வெளியே ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அம்மா வந்து லைட்டாக மேக்கப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அகைன் நான் வந்து 6th படிக்கும் போதுலேருந்து அம்மா வேற வந்து பியூட்டிஷியன் அசஸ் பண்ணுறது கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதனால இதுவுமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமா நான் அம்மா கிட்ட அப்ரோச் பண்ணேன். அம்மா இந்த மாதிரி படிக்கலான்னு இருக்கேம்மா அப்படின்ட்டு, பியூட்டிஷியன் ரிலேட்டடா இல்லை வந்துட்டு டெய்லரிங் ரிலேட்டடா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து அப்போ இருந்தே வந்து மனசுல இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து யூஜி படித்தேன் அண்ட் அகெயின் வந்து நான் பிஜியும் படித்தேன். இருந்தாலும் வந்து அது ஒரு சைடு இருந்துகிட்டே தான் இருந்தது. தென் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது வெட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நியர்பையாக வந்துட்டு யார் இருக்காங்க நல்லா பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தவங்களை வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு பேசி புக் பண்ணியாச்சு. ஸோ 1000 rupees வந்து அட்வான்ஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. பேக்கேஜ் வந்துட்டு 10,000. 1000 rupees வந்து அட்வான்ஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் புக் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு 3000 வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். ஆக்சுவலி 1000 தான் அட்வான்ஸ், நான் 3000 வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். அப்போவும் வந்து அவங்க எதுவும் சொல்லலை, நான் ரீஃபண்டபிள் எதுவுமே வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அப்போ சென்னையில் இருந்தேன்னா சரி ஓகேன்ட்டு ட்ரையல் மேக்கப்புக்காக நான் கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர் வந்து ட்ரையல் மேக்கப் எடுக்கும்போது எனக்கு அப்போ வந்து நிறைய பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அப்பட்டமாக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது அவங்க ட்ரையல் மேக்கப் போட்டாங்க, போட்டதுமே எனக்கு அங்கேயே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்களுக்கு ஃபேஸ் நேராக எனக்கு சொல்கிறதுக்கும் வந்து கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் அம்மா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். சரி ஓகே வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு ஏன் ரிஸ்க் எடுக்கணும், வெட்டிங்ல ஒரு பிக் டே வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு நான் மட்டும் சொல்லிட்டேன். ஓகே அப்படியா, ஓகே முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்க வந்துருக்கும் போது இப்படி ஃபேஸ் நேரா சொல்றது அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால வீட்டுக்கு வந்துடும் வித்தின் ஒரு 15 minutes நான் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரீஃபண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நீங்க ஏதாவது சர்வீசஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஃபேஷியல் அந்த மாதிரி ஏதாவது சர்வீசஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு அது எதுவுமே ஒத்துக்காது, நான் வேணா மேக்கப் வந்து என்னோட சிஸ்டருக்கு பண்ணிடுங்க, என் தங்கச்சிக்கு வந்து வெட்டிங்கு இதே பேக்கேஜ்லேயே வந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து நீங்கள் மேக்கப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ உனக்கே வந்து மேக்கப் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன், நான் எதுக்கு வந்து உன் தங்கச்சிக்கெல்லாம் பண்ணணும். ஓகே சரி ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். சரி ஓகே அதுக்கு அந்த 2000 வந்து நீ ஏதாவது சர்வீசஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சர்வீசஸ் எடுத்துக்கிறதுல எனக்கு ஒத்துக்காது. ஆக்சுவலி சொல்ல போனா வந்துட்டு ஃபேஷியல் பண்ணாலே வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாமே வந்துட்டு பிம்பிள்ஸ் எல்லாமே நிறைய வந்துடும். ஆல்ரெடி ஒரு 2 தடவை வந்துட்டு அனுபவிச்சுட்டேன். ஸோ அதனால வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நானும் வந்து வேணாம், என்னோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க, என் தங்கச்சி அக்காங்க 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேணா ஃபேஷியல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, எடுத்தா நீ தான் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு பண்ண மாட்டேன், ரீஃபண்டும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராஜடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்னை வந்துட்டு கால் பண்ணி பேட் வேர்ட்ஸ்லயே திட்டுறாங்க பயங்கரமா. அப்புறம் அம்மா வந்துட்டு சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க நீ எதுக்கு அவ்வளோ இது பண்ற, எவ்வளவோ வந்துட்டு நம்மளுக்கு போயிருக்கு காசு, ஸோ நீ ஏன் வந்துட்டு இந்த காசுல வந்து எதுக்கு மற்றவங்க கிட்ட வந்துட்டு பேடா வந்துட்டு பேச்சு வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதுவும் வந்துட்டு நியர் டு வெட்டிங் நெருங்கிட்டு இருக்க டைம்ல எதுக்கு விட்டுரு அப்படின்ட்டாங்க. சரி நானும் அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன். ஸோ அதுல இருந்து தான் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட கெரியரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணிட்டேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன். என்னோட ட்ரையல் இருக்கு இல்லையா, ட்ரையலும் பண்ணாங்க. ஸோ இதுக்கு 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சென்னையில்
ஒரு 2 days கிளாஸ் வந்துட்டு நான் அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ல தான் வந்துட்டு அங்க பண்ணேன். ஸோ 2 days கிளாஸ் வந்து பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியும் இல்லையா, ஸோ எதுக்கப்புறம் எது போடணும் அப்படிங்கறது நான் கத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க ட்ரையல் மேக்கப்ல போடும்போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லை. ஆக்சுவலி அப்பட்டமா வந்துட்டு என்னோட பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே அப்படியே தெரியுது அப்படின்ற பட்சத்துல எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அம்மாட்ட பேசிட்டு ஓகே அதெல்லாம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நானே வந்துட்டு நான் செல்ஃபா வந்து மேக்கப் போட்டுக்கிறேன் என் வெட்டிங்க்கு அப்படின்ட்டு பிளான் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ப்ரூக்ஃபீல்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு என்னோட ஸ்கின்க்கு என்னென்னலாம் தேவையோ அப்படிங்கிறது எல்லாமே வாங்கியிருந்தேன். அதை வச்சு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஒரு ட்ரையல் மேக்கப் மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் ஹேர் டூ பாத்தீங்கன்னா அம்மா வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்றத அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். ரிசப்ஷனுக்கு எந்த மாதிரி வேணும், முகூர்த்தம்க்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அம்மாவும் வந்து எனக்கு ட்ரையல் வந்து பண்ணி காமிச்சாங்க. எனக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஸோ அதே தான் வந்துட்டு நான் என்னோட வெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு மேக்கப் ரொம்ப அழகா இருக்கு, யார் பண்ணாங்கன்னாங்க. நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியே அப்படின்ட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு செம ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலி ஸ்டேஜ்ல வெட்டிங் ஸ்டேஜ்ல ரிசப்ஷன் முன்னாடி நாள் நைட் வந்து ரிசப்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து வெட்டிங். ஸோ ரிசப்ஷன்ல வந்துட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க. எங்க வீட்லயும் சரி அண்ட் மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி, ஸோ 2 பேர் வீட்டு சைடுமே வந்து மேக்கப் ரொம்ப ஃபிளாலஸா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட அக்காங்களுக்கு எல்லாமே பண்ணியிருந்தோம். ஒரு 2 years பேக் வந்துட்டு ரெண்டு அக்காங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே பாத்தீங்கன்னா ஃபிளாலஸா இருக்கும். அப்பவே ஆக்சுவலி நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதோட பிக்ஸ் வந்து இப்போ இருக்கான்னு தெரியல, ஃபியூச்சர்ல நான் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு ஷேர் பண்றேன். ஸோ அந்த மாதிரி என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னோட பேக் ஸ்டோரி ஆஃப் வெட்டிங் ட்ரையல் இருந்துதான். ஸோ அதுல இருந்து வந்துட்டு ஒரு பார்ட்டா வந்துட்டு நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ப்ரொஃபஷனல் வேல. அதுமே பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீலான்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5+ years ஃப்ரீலான்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5+ years ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்ஃப் ஸ்டார்டா தான் இருந்தேன். ஸ்டார்டிங்ல அதாவது ஒரு 2 days கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு அகாடமில போயிட்டு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் லூஸ் பண்ணேன். அங்க வந்துட்டு எப்படி இப்ப என்னோட ஸ்கின் இருக்கு, நான் வந்து மீடியம் ஸ்கின் டோனு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேரா இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட ஸ்கின் டோன்ல இருக்க ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் ஓகேவா, அப்படியே வெள்ளை அடிச்சமா இருக்கும் இல்லையா, அந்த சேம் அதேதான். அங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீப்பர் டோன் என்னை விட வந்துட்டு இன்னும் டீப்பா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேரா இருக்க ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்றது. சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரே ஒரு லுக் தான் எனக்கு ஒரு 15 days கிளாஸ். ஆக்சுவலி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மேக்கப் டெமோ அப்படிங்கிறது இருந்தது. மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் நீங்களே பண்ணுங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு, என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா அகாடமியும் இப்படிதான் இருக்குமா அப்படின்ட்டு. பட் அந்த டைம்ல தான் அந்த 2 days கேப்ல நான் வந்துட்டு அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணினேன். அப்பா ஒரு இங்க 0 நாலேஜ் இங்க 100% நாலேஜ் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ப்ராடக்ட் நாலேஜ் டெக்னிக்ஸ் அதெல்லாமே அந்த 2 daysலயே அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கறதுல மட்டும் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அந்த டைம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து நான் என்கொயரி பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அவங்க கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது பட் அவங்க கிட்ட வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து அப்ப எதுவுமே பிளான் பண்ணல. ரீசன்ட் டேஸ்ல தான், ரீசன்ட் ஒரு 2 years தான் 2 to 3 years தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு ஜாயின் பண்ண முடியல. இப்போ ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணேன். அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ட்ராஜடியா தான் போயிட்டு இருந்தது. ஸோ தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆக்சுவலி நான் கேட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுனால நான் இந்த இடத்துல நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ அஷ்மிதா. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் கூட சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு என்னோட லைஃப் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். கேம் சேஞ்சர் சொல்லுவாங்களே, அது மாதிரி என் லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்துட்டு என்னோட அஷ்மிதா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட சிஸ்டர் திவ்யா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுமே வந்துட்டு 2 பேருமே இங்கே வந்து நம்மளோட ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னாகிரேஷன் பண்ணது அவங்க 2 பேருமே தான். ஸோ அதில் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒருத்தங்க மட்டும்தான் போவாங்க. அஷ்மிதா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் போவாங்க. பட் இன்னொரு ஸ்டுடியோக்கு வந்துட்டு அஷ்மிதா அண்ட் திவ்யா அவங்க 2 பேருமே வந்தது எனக்கு வந்து அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போயிருந்தேன். ஸோ அப்போ கூட அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், என்னமோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட்டாக வந்து அவங்க 2 பேரும் ஒரு இனாகிரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இனிமையும் நினைச்சா கூட அப்படிதான் இருக்குது, இனியும் மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அஷ்மிதா அவங்கள பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோக்கு அடுத்ததான் நான் போடுறேன்னா இல்லை இது வீடியோக்கு முன்னாடி போடுறேன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அந்த பிளஸ் பண்ணுறது, ஸோ கிஃப்ட் பண்ணுறது, அப்புறம் ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக விஷுவலைஸாக வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடியா அப்புறமா வரப்போகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பாருங்க. அண்ட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். தேங்க்ங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான் அவளுக்கு. அவனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் 100ல் 200% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமா 12th முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. லைக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது, நான் வந்துட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அப்போ என் தங்கச்சி வந்து 10th கம்ப்ளீட்டட், நான் வந்து 12th கம்ப்ளீட்டட். ஸோ அந்த டைம்ல அவளுக்கு 10th 12th படிக்கிற ஐடியா கிடையாது. டிப்ளமோ மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா. நான் வந்துட்டு நான் யூஜி படிக்கணும் அப்படின்றது எனக்கும் வந்து இருந்தது. அவளுக்கு டிப்ளமோ படிக்கணும், எனக்கு யூஜி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாராவது ஒருத்தர் தான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு என் தங்கச்சி வந்து எனக்காக விட்டு கொடுத்தா, நீ படிக்கா, நான் வந்து படிக்கல, நீ படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னை படிக்க வை அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய வார்த்தை ஆக்சுவலி இல்லையா. யாருமே வந்துட்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் என் தங்கச்சி வந்து எனக்காக வந்து 3 இல்லை 5 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணா, படிக்கவே இல்லை. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு என் தங்கச்சி வந்து டிப்ளமோ படித்தான். அப்படிங்கும்போது அந்த பெயின் எவ்வளோ பெருசு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நினைக்கும் போது. இன்னும் வந்துட்டு லைஃப்பில் நிறைய பெயின்லாம் இருக்குது. பட் இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து உருக்கமான ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவளுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிஜமாவே என்னால் பண்ண முடியுமா இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு எனக்கு இருக்கு. அண்ட் நானும் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸ்னே வச்சுக்கலாமே. ஸோ அந்த அளவுக்கு சாப்பாட்டை கூட கஷ்டமா இருந்தது. 2 பொண்ணுங்களை நாங்கள், அப்பா மட்டும்தான் ஒர்க் போவாங்க. எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மல்லிகை கடை வச்சுருந்தாங்க, ஃபேன்சி ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட்ரிங் வேலைக்கு போனோம். சென்ட்ரிங் வேலைக்கெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் காய்கறி கடைக்கு வந்துட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அந்த வெயிலெல்லாம் இருந்து ஒரு கடையிலே இருந்து கடை வேலையே பார்த்துட்டு வந்துட்டு மளிகை கடை இல்லை ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஒரு சென்ட்ரிங் வேலைக்கு போகணும் அப்படிங்கும் பழகிறவங்க சின்னதுலேருந்தே பழகிட்டாங்கன்னா, தட் மீன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பழகிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. பட் அது இன்பிட்வீன்ல அப்படிங்க போகும்போது அதோட பெயின் வந்து நிறைய இருக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு இருக்கு. அப்பாவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 பொண்ணுங்களே வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு படிக்க வச்சு, முக்கியமாக வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கு. அப்பாவும் வந்துட்டு நிறைய வருமானம் இல்லாம நல்லா பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டர்ல 6000 ஃபீஸ். 6000 ஃபீஸ் வந்து என்னால பே பண்ண முடியல. 1.5 மாசம் வந்து நான் காலேஜ்க்கே போகல. 1.5 மாசம் காலேஜ்க்கே போகாம அவங்க மேம் வந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா நம்ம கிளாஸ் போனோம் அப்படின்னா இங்கிலீஷ் நிக்க வச்சிருவாங்க, ஃபீஸ் கட்டாதவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலி அது வந்து எனக்கு ஸ்கூலிங்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆன விஷயம். ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிறது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு ஸ்கூலிங்ல. அதனாலே பாத்தீங்கன்னா ரொம்ப
கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலி வெளியவே நிக்க வச்சிருவாங்க. வெளியே கிளாஸ் வெளியே கூட இல்ல, கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும், கீழே வந்துட்டு மரத்துக்கடியில நிக்க வச்சிருவாங்க. ப்ரேயர் முடிச்சதுமே பக்கத்துலயே வந்துட்டு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கடியில யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அவங்களாம் டெய்லிங்க அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயராகவே அந்த மாதிரி நின்று ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியல, அந்த டைம்ல கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது தெரியல. பட் நம்மளுக்கே வந்து ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல படிக்க முடியல அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போனோம். ஸோ வேற ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஸ்கூல். அப்படிங்கும்போது அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள். ஸோ இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஒரு நல்ல பொசிஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து நிறைய பார்த்தாச்சு. இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டெப்பாக நான் எடுத்து வச்சிருக்கேன் லைஃப்ல. அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ்க்கு நான் ஒரு ஃபைனல் ஸ்டெப்பாக நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அம்மாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அம்மாவோட கதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா பெரிய பெரிய கதையாக இருக்கும் ஆக்சுவலி. அது ரொம்ப பெரிய கதை ஆக்சுவலி அப்படின்னு சொன்னா. அம்மாவை வந்துட்டு ஒரு நாள் நான் வந்துட்டு அம்மா கிட்ட கேட்குறேன். ஸோ அம்மா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, அம்மாவுக்கு நடந்தது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. அண்ட் இன்னொன்று வாடகை வீடு. இப்போ இருக்க வீட்டில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அம்மா எப்பவுமே வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே. வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு கிளம்ஸியாவே இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா கிளம்ஸியாக வச்சுருப்பேன், பட் அம்மா வந்து எப்பவுமே வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது கூட எல்லா விஷயமுமே நல்லா பண்ணுவாங்க. பட் அப்பவுமே கூட வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லி அப்படின்னு ரெண்டு கொடுக்க முடியாம ஒவ்வொரு வீடும் மாறும் பாருங்க, வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதெல்லாம் அவ்வளோ கொடுமை. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அப்ப வந்து நாங்க ரெண்டலுக்கு இருந்தோம். ஸோ அப்ப ரெண்டலுக்கு இருந்தோம் இல்லையா. ஸோ அவங்களே கூட இப்பவும் வந்துட்டு பேசுறாங்க. பட் அந்த டைம்லலாம் வந்துட்டு ரெண்டல் வந்து கொடுக்க முடியாம சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. 1 month 2 months அந்த மாதிரி டிலே பண்ணி கொடுத்துருவோம், ஆனால் டிலே பண்ணி கொடுப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் அந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணது. இப்போ வந்து இதுக்கோ வந்துட்டு காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க கிட்ட கேட்கல, இன்னொருத்தவங்க கிட்ட கடனாக தான் கேட்டது. கடன் அவ வட்டிக்கு வந்து கேட்டது. அவெல்லாம் வந்துட்டு சரியா கொடுக்க மாட்டா. காசு பேசுறதுக்குலாம் அவெல்லாம் சரியா கொடுக்க மாட்டா அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு வந்து அவ்வளவு தூக்கி வெறி போட்டுருச்சு. அந்த மாதிரி கஷ்டமா இருக்குது. அந்த ஹவுஸ் எல்லாம் இப்ப சொல்றாங்க எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். எனக்குமே வந்துட்டு அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து ரெண்ட் மட்டும் தான் வந்துட்டு ஆக்சுவலி கொடுக்காம இருந்தோம். ஸோ மற்றபடி வந்துட்டு அவங்ககிட்ட காசு வாங்குறதும் கடன் வாங்குறதும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரெண்ட் வந்து 1 or 2 months வந்து டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ அது மட்டும்தான் பிரச்சனை. பட் அதே வந்துட்டு இப்போ வந்து சொல்லும் போது அவங்க எத்தனை வருஷம், ஒரு 20 years இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 4th 5th படிக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க வீட்டில் இருந்தது, விளையாண்டது எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி அவங்க ஒரு போர்ஷன், நாங்கள் ஒரு போர்ஷன் தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும் போது பண விஷயத்துல வந்து நம்ம செய்யல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. எப்போ ஒரு டைம்ல வந்து எங்களுக்கு வந்து ரெண்டல் கூட கொடுக்க முடியாம இந்த சிச்சுவேஷன். பட் இப்போவும் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மோசமா இல்லை, பட் ரெண்ட் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு கடன் கேட்டதுக்கு வந்துட்டு கடன் கேட்கணும் அப்படின்ட்டு இருந்ததுக்கு கூட வந்துட்டு வட்டிக்கு தான் கொடுக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து காசு கேட்டதுக்கு அதுக்கு போய் இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டு அந்த அவங்க சொல்லியிருக்காங்க லைக் என்ன சொல்றதுன்னே தெரியுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்னும் வந்துட்டு அப்படி இருக்குது. ஏன் இது என்ன, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை அப்படின்றது. ஸோ சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய 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 மைனஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு என்ன இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் வந்துட்டு அம்மா அப்பாவை வந்து எனக்கு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ரொம்ப ஆசை. ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நிறைவேற்றணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஜுவல்ஸ், அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளெட்ஜ் பண்ணி தான் வந்துட்டு அம்மா வர்ணாலயா சில்க்ஸ் அப்படின்ட்டு இங்கே ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாரீஸ் குர்த்திஸ் எல்லாமே இருக்க மாதிரி. நானும் வந்துட்டு என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே பிளெட்ஜ் பண்ணி தான் வந்துட்டு நான் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அண்டு இந்த ஸ்டுடியோவுமே இங்கே வந்து செட்டப் எல்லாமே போட்டது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு வாங்கினது. ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கடன்லாம் அடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு அம்மா அப்பாவை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும். அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு வீடு அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 தான் வந்துட்டு எனக்கு இருக்கிறதுலே லைஃப்ல இருக்கிறதுலே வந்துட்டு
இந்த லைஃப்ல இது மூணும் வந்துட்டு நிறைவேறினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். எந்த கடனும் இல்லாம இருக்கணும், அண்ட் அம்மா அப்பா ஆசைப்பட்டது வந்துட்டு பண்ணணும், அண்ட் அடுத்தது வந்துட்டு வீடு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அம்மா அப்பாவுக்கும் வந்துட்டு வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு, பட் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவங்களால முடியல, எவ்வளோதான் வந்துட்டு எதிர்நீச்சல் போட்டாலுமே அவங்களுக்கு முடியல. இன்னுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க ஃபேஸ் பண்ண அந்த எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் ஃபேஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாட் ஒரு சின்னதாக இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவாக இருக்குது. ஸோ என்னோட ஸ்டோரி எல்லாமே கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நான் ஸ்டுடியோ டூர் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ தான்.